ஆரம்பிச்சிடலாமா? எல்லோருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி, பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணாச்சி அவர்களுடைய ஆணைப்படி எனக்கு இந்த பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு சீட்டு கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மேலும் இந்த பாளையங்கோட்டை தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவெடுத்து தளபதி அவர்கள் என்னிடம் ஒரு ஆணையிட்டிருக்கிறார்கள். எப்படி செய்வீர்களோ தெரியாது. அதாவது பாளையங்கோட்டை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டமும் நம்மளுடைய ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி மலர வேண்டும். நல்ல சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும், நல்ல குடிநீர் கொடுக்க வேண்டும், நல்ல கல்வி கொடுக்க வேண்டும். மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ அடிப்படை வசதிகள் எல்லாம் நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இன்னும் பல திட்டங்களை அவர்கள் எடுத்து கூறுவார்கள். இன்னும் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அவர்களுடைய கோரிக்கைகளெல்லாம் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் 10-15 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இன்னும் இப்போ பாளை பகுதிக்கு 8ஆம் தேதி வர இருக்கிறார்கள். பாளை பகுதிக்கு 8ஆம் தேதி வர இருக்கிறார்கள். அது இன்னும் கரெக்டான ஒரு டைம் கொடுக்கவில்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் கொடுத்து விடுவார்கள். கொடுத்த உடனேயே உங்களுக்கும் நான் சொல்லிவிடுவேன். இந்த பொதுக்கூட்டத்திலையும் அவர் பல கோரிக்கைகளை வைப்பார்கள். அவர்களுடைய தளபதியுடைய எண்ணம் எப்படி என்றால், ஒரு நல்ல ஆட்சி பண்ண வேண்டும். நிரந்தரமாக எம்ஜிஆர் எந்த ஆட்சி பண்ணினாரோ 15 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர். அதே போல் யாரும் இருந்ததில்லை. அதே மாதிரி நம்ம தளபதி ஆட்சியும் 3 முறை இல்லை, 4 முறை இல்லை, தளபதியுடைய ஆயுள் காலம் வரைக்கும் நாங்கள் தான் தமிழகத்தை ஆளுவோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கெல்லாம் உறுதியாக சொல்கிறேன். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எல்லா வசதிகளும் மக்களுக்கு செய்து கொடுக்கப்படும். என்ன தேவையோ அதை உடனுக்குடன் செய்து கொடுக்கப்படும். அதாவது ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர முடியும் எங்களால். அதாவது அந்த ஊழல் பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணணும். அதுதான் தலைவருடைய நோக்கம், வேறு நோக்கமே கிடையாது. இன்றைக்கி ஒரு பெரிய ஊழல் நடந்துகிட்ருக்கு. ஒரு பல கோடி, அதாவது 1000 கோடி 2000 கோடிங்கிறது இல்லை. இன்றைக்கி ஒரு 3500 கோடி ஊழல் நடந்திருக்கு இந்த திமுக ஆட்சியில். இந்த ஊழலெல்லாம் இல்லாமல் அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பது தான் தலைவருடைய நோக்கம். இதை கண்டிப்பாக செய்து முடிப்போம். கண்டிப்பாக அதை நடத்தி விடுவோம். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் எனக்கூடிய பாளையங்கோட்டையில் தான் கல்வி நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, இல்லாதவர்களுக்கு வீடு, எல்லா வசதியும் செய்து கொடுப்பேன் என்று தளபதி திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அது கண்டிப்பாக நடக்கும். பாளையங்கோட்டையில் இப்போ சாலை வசதி இல்லை. பாளை கால்வாய் சுத்தம் பண்ணணும். தாமிரபரணி ஆறு எல்லா ஆட்சியிலையும் சுத்தம் பண்ணணும். நல்லா ஒரு சாக்கடை கலக்காத நீரை கொண்டு வரணும் என்று தான் எல்லாருடைய ஆசையும் இருக்கிறது. எல்லாரும் அதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள், ஆனால் செய்வதில்லை. அதில் பல ஊழல்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழல் நடக்காமல் அதை நாங்கள் செய்து முடிப்போம் 5 ஆண்டுகளுக்குள். அதனால் தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா கோரிக்கைகளையுமே ஒரு ஆண்டுக்குள் நீங்கள் செய்து முடிப்போம் என்று சொல்லுங்கள். எந்த திட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாமே நாங்கள் செய்து முடிச்சோம். அழுத்தம் எது இருக்கா சார்? விஜய் வருகை முன்னிட்டு இடம் தேர்வு அதில் ஏதாவது அழுத்தம் எது கொடுக்குறாங்க மறைமுகமாக ஆளுங்கட்சி தரப்பு? அதெல்லாம் ஒன்றும் அழுத்தமே இல்லை. 8ஆம் தேதி வர்றதா இருக்குது. அதெல்லாம் இன்னும் கரெக்டாக சொல்லலை. அது இன்னும் ஒரு நாள் 2 நாளில் சொல்லுவாங்க. நாங்கள் 2 இடம் தேர்வு பண்ணியிருக்கிறோம். ஒன்று கங்கை கொண்டான் பக்கம், சிப்காட் பக்கத்தில்.
என்ன ஒன்று நம்ம ராஜகோபாலபுரம் பக்கம் நார்வல் பைபாஸ் ரோட்டில் 2 இடம் தேர்வு பண்ணியிருக்கிறோம். 2 இடத்துக்குமே பெர்மிஷன் வாங்க சொல்லியிருக்காங்க. அதில் எந்த இடம் அவங்க கமிஷனர் தேர்வு பண்ணுகிறார்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக அப்ளை பண்ணியாச்சு, பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. 8ஆம் தேதி. உங்க தலைவர் வந்து திமுக தான் முதல் எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக மாநகர தொகுதியை வந்து எப்பவுமே திமுக வசம் தான் இருக்கு. இது எப்படி நீங்க அதை பீட் பண்ணி வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக, அதாவது ஒரு அரசியல் எதிரியே எங்களுக்கு திமுகவா டிவிகேயா, வேறு யாரையுமே நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஒரு பொருட்டாகவே நினைக்கல. எந்த கட்சியுமே எங்களுக்கு வேறு கட்சி இல்லை. இந்த ஊழல் கட்சி மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு எதிரியாக தெரியுது. அதனால் திமுகவா டிவிகேயா அப்படின்னு சொன்னால் இந்த 2026 தேர்தலில் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் 200 சீட்டுக்கு மேலே எடுத்து ஒரு தனிப்பட்ட ஆட்சி நடத்தும். தளபதி என்ன சொன்னாரோ அன்னைக்கு முதல் மாநாட்டில் ஒரு கோரிக்கை வச்சார். நம்ம தனியாக தான் நிற்போம், ஆனால் கூட்டணி வந்து அவங்களுக்கு எல்லா உரிமையும் பண்ணி கொடுப்போம்னு சொன்னார். ஆனால் வர என்ன சொன்னாங்க எல்லாரும், பிஜேபி கூட்டணி பிஜேபி வந்துடும், ஏடிஎம்கே வந்துடும்னு சொன்னாங்க. ஆனால் தளபதி அதை வந்து ஒத்துக்கிடவே இல்லை. தளபதி சொன்னது எல்லாமே நாம் தனிமையாக போட்டியிடுவோம், தனிமையாக ஜெயிப்போம், தனிமையாக ஆட்சி அமைப்போம். எங்களால் முடியும். கண்டிப்பாக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் எல்லா மாவட்டங்களும் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு காமிப்போம். அதுலேயும் பாளையங்கோட்டையில் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு காமிப்போம். இந்த வகாப்பு வந்து இந்த 5 ஆண்டுகளில் பல ஊழல்கள் அவர் பேரில் இருக்குது, பல குற்றங்கள் அவர் பேரில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மேலப்பாளையம் பகுதி மக்கள் கூட நாங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு தாவேக்காக தான் ஓட்டு போடுவோம், அவருக்கு வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுதான் நடக்கும். இந்த பிரச்சாரம் வந்து 3 மாவட்டமா இல்லை 10 மாவட்டம் ஃபுல்லாகவே பண்ணுறாங்க? அது இன்னும் வந்து சரியாக அறிவிக்கலை. நேரில் வராங்களா, இடம் பார்க்கறதுக்கு வராங்களா? கண்டிப்பாக நாளையிலேருந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஆலோசனை கூட்டம் எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஒன்றும் சொல்லலை. எத்தனை மாவட்டம் வேட்பாளர்கள் வந்து இப்போ அவர் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சப்போஸ் திருநெல்வேலிக்கு தனியாக போடலாம், தென்காசிக்கு தனியாக போடலாம், நார்வேலுக்கு தனியாக போடலாம். இடத்துல மீட்டிங்குக்கு இடம் பார்க்க சொல்லியிருக்காங்க. இடம் பார்த்து வச்சுருக்கிறோம். அது முடிவெடுக்கிறது தளபதியுடைய கையில் இருக்குது, எங்கள் கையில் இல்லை. நாங்கள் சொல்கிறத செய்வோம். இப்போ வந்து இளைஞர்கள் ஓட்டு மட்டும்தான் ஜெயிக்கிறதுங்க அப்படி இல்லை. தாய்மார்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, பெரியவர்கள் ஓட்டு, ஆண்கள் ஓட்டு எல்லாமே இப்போ மாறியாச்சு. ஒரு நேரத்தில் அந்த மாதிரி தான் இருந்தது. இளைஞர்கள் ஓட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் போகும்போது எல்லா ஓட்டுமே நமக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 80%, 75%, 80% ஓட்டு கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கும். காவல்துறை உங்களுக்கு எதுவும் கட்டுப்பாடு எதுவும் வச்சுருக்காங்களா விஜய் வர்றதுக்கு? அப்படி இதுவரைக்கும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் விதிக்கலை. அப்படி விதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கே. ஏன்னா இப்போ அது நிறைய கெடுபிடிகள் கொடுக்குறாங்க, இடைஞ்சல் கொடுக்குறாங்க. அது எல்லோரும் உங்களுக்கே பத்திரிகையாளர்களுக்கே எல்லாமே தெரியும், உங்கள் பிரஸ்காரங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு இடங்களில் என்னெல்லாம் நம்ம எத்தனை விதிமுறைகள் வைக்கிறாங்க, எத்தனை கட்டுப்பாடு வைக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது எல்லா பக்கமும் நம்ம வைக்க தான் செய்வாங்க. அதையும் மீறி நாங்கள் எல்லாமே நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். 2 வழக்கு இப்போ ரீசெண்டாக போட்டது வந்து தேர்தல் பணி தொடர்பாக வழக்கு போட்டிருக்காங்களா? இப்போ ரீசெண்டாக 2 வழக்கு போட்டிருப்பாங்க முடியும். யார் மேலே? அந்த தேர்தல் குறித்து அபிடபிட்டில் குறிப்பிட்டிருந்தீங்க, தேர்தல் குறித்து ஏதோ பண்ணதான்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறம் போட்டிருக்காங்களா இல்லை? அது வந்து முன்னாலே அந்த வழக்கு என்கிட்ட இருக்குது. அது ஒரு பெரிய வழக்கு இல்லை. அது வந்து வழக்கு முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதில் அது ஒரு பெரிய குற்றமான வழக்கு இல்லை. இருந்தாலும் எந்த வழக்காக இருந்தாலும் வெளில குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வெளில குறிப்பிட்டோம்.